பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோபு 33:26 இப்படியாய் கூறுகிறது: அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவன் மேல் பிரியமாக்கி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் என்பதாக. உங்கள் நீதியின் பலனை உங்களுக்கு கொடுப்பார். God will give you the fruit of your righteousness என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எலிஹு என்ற வாலிபன் யோபுவுக்கு கொடுத்த ஆலோசனையாய் மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் காணப்படுகிறது. அது அவனுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியினால் நிறைந்து ஆவியானவரால் ஏவப்பட்டு கூறின வார்த்தையாக காணப்படுகிறது. கர்த்தருடைய கோபம் மற்ற விருத்தாப்பியராகிய யோபுவின் 3 நண்பர்கள் மேல் வந்தது. ஆனால் எலிஹுவின் மேல் கர்த்தருடைய கோபம் வரவில்லை என்று யோபு 42:7 கூறுகிறது. ஆகையால் எலிஹு ஒரு கருவியை தவிர இந்த வசனம் ஆவியானவருடையது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே தேவன் யோபுவின் நீதிக்குரிய ஜீவியத்தின் பலனை கொடுத்தார். நீதியாய் ஜீவித்ததன் நிமித்தமும் நீதிக்குரிய காரியங்களை அவன் செய்ததன் நிமித்தமும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நீதிக்குரிய பக்தியுள்ள ஜீவியத்திற்குரிய பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ளவர், நீதியின் மேல் அவருடைய பிரியம் காணப்படுகிறது என்று சங்கீதம் 11:7 கூறுகிறது. அவருடைய நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்ற யெகோவா சிட்கேனு என்பதாகும். நாம் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக்கினார். நீதி என்றால் என்ன என்ற கேள்வி உங்களுக்குள்ளாய் எழும்பக்கூடும். பிஹேவியர் தட் இஸ் மாரலி ரைட் அண்ட் ஜஸ்டிஃபையபிள், அதாவது நியாயமான சரியான அனுதின நடத்தையாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் யாரோடு பழகினாலும் அது நியாயமானதாகவும் கர்த்தருடைய பார்வையில் சரியானதாகவும் காணப்பட வேண்டும். நீங்கள் நியாயமானதையும் சரியானதையும் செய்யும்போது அதற்குரிய பலன்களை கர்த்தர் நிறைவாய் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் மறுபடியும் பிறந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகியால் நீதியை செய்கிறவர்களாய்த்தான் காணப்பட வேண்டும் என்று 1 யோவான் 2:29 கூறுகிறது. நீதியை செய்வதற்கு அனுதினமும் நீதியின் வசனத்தில் பழகுங்கள். அப்போதுதான் நன்மை தீமையையும் நீதி அநீதியையும் வகையறுக்க முடியும். மேலும் நீதியின் கனிகளால் நிறைந்த ஒரு ஜீவியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். அதுபோல நீதியின் பலிகளை ஆண்டவருக்கு அனுதினமும் செலுத்துங்கள். கர்த்தரை துதிப்பதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் கொடுப்பதும் நீதியின் இருதயத்திலிருந்து வரட்டும். உதடுகளால் கர்த்தரை கனம் பண்ணி இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாக காணப்பட வேண்டாம். அநீதியாய் தோன்றுகிற எல்லா காரியங்களையும் விட்டு விலகி விடுங்கள். அப்போது உங்கள் நீதியின் பலனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். நீதியாய் ஜீவிக்கிற உங்கள் சிரசின் மேல் ஆண்டவருடைய நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியனுடைய ஆரோக்கியம் இறங்கும். நோயில்லாத சுகவாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவார். கர்த்தருடைய வருகையின் வேளையில் நீதியாகவும் உண்மையாகவும் ஜீவித்த உங்களுக்கு நீதியின் கிரீடத்தை தந்து கனப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகள் நீதிக்குரிய காரியங்களை செய்யும்போது அதற்குரிய பலன்களை பரத்திலிருந்து கர்த்தர் நீர் கொடுப்பீராக. இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் எங்கள் நீதிபரராய் காணப்படுகிற உம்முடைய நீதியை வெளிப்படுத்தும்படி உதவி செய்யும். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனரும் காரிய சுத்தியை பரலோகத்திலிருந்து கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.